ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மரியன் அக்வாரியம். சொல்லுங்கள் ப்ரோ, ஃபார்ம் எங்கே இருக்குது? கூடல்புதூரில் இருக்குது. கூடல்புதூரில் நம்ம பஸ் ஸ்டாப்பு பேக் சைட்லேயே இருக்குது. ஓகே ப்ரோ, நம்ம ஃபார்மில் என்ன பண்ணுறீங்க? ஃபுல்லாக பீட்டாஸ் மட்டும்தான், ப்ளக் ஆர்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளக் ஆர்டு தான், ஃபுல்லாக இம்போர்ட்டட் தானே? பேரண்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட்லேருந்து எடுத்துக்கிறது நம்ம. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இது எப்படி சொல்கிறது, ஃபார்ம் ப்ரீடா இல்லை ஹோம் ப்ரீடா? இது ஃபார்ம் தான். ஃபார்ம் தான். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஃபார்மில் ஒவ்வொரு கலெக்ஷன் பார்த்துடலாமா? உங்கள்கிட்ட இப்போதைக்கு எத்தனை வெரைட்டி உங்கள்கிட்ட இப்போ கலெக்ஷனில் ரெடியாக சேல்ஸுக்கு இருக்குது? சேல்ஸுக்குன்னா ரெட் கேலக்ஸி இருக்குது, ஃபுல் பிளாக் இருக்குது ப்ளக் ஆர்டு. ஓகே. நீமோ கேலக்ஸியில் இருக்குது. அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்தராக வந்து நிறையா ஸ்ட்ரெயின்ஸ் வரும். ஃபியூச்சரில் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நம்ம அப்படியே வரிசை என்னென்ன பேரண்ட்ஸ் பார்த்துடலாமா? ஓகே ப்ரோ. இங்கே இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுங்கள் ப்ரோ. இதில் ஃபுல் பிளாக் இருக்குது ப்ளக் ஆர்டு, ப்ளஸ் க்ரௌன் டெயிலும் இருக்கும். பிளாக் தான். ஓகே ப்ரோ. இது எல்லாமே க்ரௌன் டெயில் அண்ட் பிளாக் ஆர்டு. ஆமா, பிளாக் பிளாக் ஆர்டு தான் இருக்கு. இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ப்ரோ இது நம்மளோட பேரண்ட்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. அவதார் இருக்கும், அயன்மேன் சீரிஸ் இருக்கும். ஓகே, இதுதான் அந்த அயன்மேனா ப்ரோ? ஓகே. அடுத்து போக இது வந்து ஃபேன்சி பிளாக் ஆர்டுன்னு தானே ப்ரோ? இந்த கார்னர்ல இருக்கிறது ப்ளூ டாட் மார்பிள். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து ப்ரோ நீமோ கேலக்சிஸ் இப்போதான் ப்ரீட் பண்ணோம். புது ஸ்டாக் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க ஃபுல்லா வந்து நீமோ கேண்டி தான் மேல. ஆமா, கேலக்ஸி இருக்கும், ரெட் கேலக்ஸி இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நீமோ கேண்டிக்கும் எல்லோ கேலக்ஸி என்ன ப்ரோ டிஃபரெண்ட்? நீமோ வந்து ரெட் அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் ஆகி வரும் மேக்ஸிமம். எல்லோ கேலக்ஸி போகும்போது நம்ம எல்லோ வித் பிளாக் இல்லை எல்லோ வித் ப்ளூ வந்து மேக்ஸிமம் கலர் காம்பினேஷன்ல வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லோ கேலக்ஸி. ஓகே. ஆனால் இது ரெண்டுமே ஒரே ஸ்பீசிஸ் தான். இல்லை, எல்லோ வேற இது வேற. ஓகே ஓகே ப்ரோ. இது உள்ள எல்லோ ஆனால் வந்து இப்போ நீமோகாண்டி ப்ரீட் பண்ணும்போது எல்லோ கேலக்ஸி வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. அது போக வந்து இங்கே இருக்குது ப்ரோ. இது கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் மூன்ஸ் வந்துச்சு, அதை எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. ஆனால் இதுவும் வந்து இது பிளக்கார்ட் வெரைட்டி தானா? ஹாஃப் மூன் இது எல்லாமே. ஓகே. ஒன்று ரெண்டு பிளக்கார்ட்ஸ் இருக்கும் இதுல. இப்போ இந்த ஃபுல் ரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் தான் அது. ஓகே. இப்போ நீங்க அதுவும் ப்ரீடிங் ட்ரை பண்ண போறீங்களா? ஆமா. ஓகே ப்ரோ. ஃபியூச்சர்ல பண்ணலாம்னு ஒரு பிளான். ப்ளூ டாட் மார்பிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே ப்ரோ. பிளாக் சாம்பாய் மேக்ஸிமம் பிளாக் சாம்பாய் அதிகமா சேல் ஆகும். பிளாக் சாம்பாய் நிறைய கேக்குறாங்க. இங்க இருக்கதெல்லாம் ப்ரோ அது அவதார்ல வந்து ஃபீமேல்ஸ், ரெட் காப்பர் அவதார்ல இருக்கிற ஃபீமேல், கொஞ்சம் கிரேடு கம்மியானது இது. ஓகே ஓகே ப்ரோ. நான் பார்க்க வைல்டு பீட்டா நினைச்சிட்டேன். இல்ல இல்ல இல்ல. ஓகே ப்ரோ. எல்லாமே இங்க வந்து கலெக்ஷன் இருக்கு. இப்போ வந்து நம்ம சேல்ஸுக்கு ப்ரீடிங் இது எல்லாமே ரெடி டு ப்ரீடா ப்ரோ? இது எல்லாமே ரெடி டு ப்ரீடு. அவதார்ல பிளாக் சாம்பர் எல்லாமே ரெடி டு ப்ரீடு தான். ப்ளூ டாட் மார்பிளும் ரெடி டு ப்ரீடு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நம்மகிட்ட பிரைஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு ப்ரோ இருக்கு? ஸ்டார்டிங் 250ல இருந்து இருக்கு. 250ல இருந்து பேரா இல்ல சிங்கிள் பேர்? 250ல இருந்து இருக்கு. ஓகே ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி வந்து பிரைஸ் வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன ஆகும். ஆமா. ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ நம்ம பிளாக் சாம்பராய் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல கொடுக்குறப்ப வந்து 315 கொடுக்குறோம். இப்போ அதே இது நம்மகிட்ட ஒரு 1.5 months நீங்க கழிச்சு கேட்கும் போது வந்து நம்ம ஒரு 450 500 சொல்லுவோம். ஏன்னா அந்த 1 month இல்ல 1.5 months நம்ம வச்சு நம்ம ஃபீட் பண்ணி வாட்டர் எல்லாமே சேஞ்ச் பண்றோம் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப அதோட காஸ்ட் வரும் இல்லையா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் வந்து கேட்குறாங்க வீடியோவில் ஒரு ப்ரைஸ் சொல்கிறீங்க, ஆனால் நான் இன்னைக்கு கேட்கும் போது வேற ஒரு ப்ரைஸ் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சைஸ் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீமோ கேலக்ஸி. ஓகே ப்ரோ. இது எல்லாமே ஒரு 1 inch சைஸ் தான் இருக்கும். இப்போ இதை நான் கேட்கும்போது இதை வந்து 250 to 300 வந்து கொடுப்பேன். ஓகே ப்ரோ. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு 1.5 months 2 months கழிச்சு கேட்கும்போது இதோட ரேட்டை நான் வந்து கூட தான் சொல்லுவேன். ஏன்னா அது நாள் வரைக்கும் இதை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த காஸ்ட் இதில் தானே வரும். ஓகே ஓகே ப்ரோ. ஜூலின் சைஸ்னா நம்ம அந்த இது கொடுக்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து நம்ம அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஓகே ஓகே. இது நம்மகிட்ட ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஆமா, ரெண்டுமே. ஷிப்பிங் எப்படி ப்ரோ? ஷிப்பிங் கொரியர்ல பண்ணிட்டு இருக்கோம். இல்ல தமிழ்நாடுவா இல்ல இந்தியா ஃபுல்லாவா? தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இந்தியா கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. அது போக வந்து காமனா இதுக்கு டிசீஸ் வந்து எந்த மாதிரி டிசீஸ் ப்ரோ? வெல்வெட் டிசீஸ் வருது, ஃபின்ராட் வருது.
இதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்? வெல்வெட் டிசீஸ்க்கும் பிரிண்டருக்கு என்ன மாதிரி? வாட்டர் அப்படியே குறைச்சு வச்சிடணும். வாட்டரை குறைச்சு டெட்ராசைக்ளின் டேப்லெட் இதை நம்ம கொடுத்தாலே மோஸ்ட்லி ரெக்கவர் ஆயிருது. வாட்டர் லெவலை குறைச்சிடணும். சேஞ்ச் பண்ணக்கூடாது வாட்டரை. சேஞ்ச் பண்ணீங்கன்னா டிசீஸ் இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையாது. வாட்டர் லெவலை குறைச்சிட்டு நீங்க மெடிசன் ஆட் பண்ணி ஒரு 2 days விட்டீங்கனாலே போதும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அது போக வந்து நம்ம ப்ரீடிங் செட்டப்லாம் இங்கே தான் பண்ணுறீங்க? ஆமாம். ஓகே ப்ரோ. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவோட வந்து ஃப்ரைஸ் க்ரூமிங் டேங்க். இது கப்பி இருக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. இது கப்பி ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காக எடுத்தேன், அவர் இன்னும் எடுத்துட்டு போல, அது அப்படியே இருக்கு. சரிங்க ப்ரோ, சரிங்க ப்ரோ. ஃபுல்லாக இந்த கப்பி தான், அந்த கொய். ஆமாம், ரெட் கொய் கப்பி. ஓகே ப்ரோ, அப்படியே போகலாம் நீங்கள். ஓகே, இதுல நம்ம பாட்டிலிங் பண்ற ஸ்டேஜ் ஃபார்ம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டு நம்ம இதுல இருந்து அப்படியே பாட்டில் எடுத்துக்கிறது எல்லாமே. ஓகே, இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் உங்களுக்குள்ள ஃபைட் வராது? இல்ல, நீங்க ஒன்னாவே கம்யூனிட்டில வச்சிருந்தீங்கன்னா வராது. கம்யூனிட்டில இருந்து பிரிச்சுட்டு நீங்க திரும்ப ஒன்னா சேர்க்க முடியாது. பட் இதுலயுமே என்னன்னா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடும், அங்கங்க டெய்ல் கிளியும். மேக்ஸிமம் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த டெய்ல்ஸ் அடி வாங்கிச்சுன்னா கொஞ்சம் சேல் வந்து இதாக இருக்கும், கஷ்டம் தான் சேல் பண்றது. நம்ம இந்த சைஸ்ல நம்ம பாட்டிலிங் பண்ணோம்னா நல்ல டெய்ல் ஃபினிஷிங் வந்து சூப்பரா கிடைக்கும். ஓகே, இந்த டேங்க்ல என்னென்ன வெரைட்டி ப்ரோ இருக்கு? பிளாக் இருக்கு, நீமோ கேலக்ஸி இருக்கு, ரெட் கேலக்ஸி இருக்கு, yellow கேலக்ஸி இருக்கு. ஓகே, எல்லாமே ஒரே இதுல இருக்கு. ஓகே, இதுல மேல் ஃபீமேல் மிக்சிங்கா தான் இருக்கா ப்ரோ? ஆமா, மேல் ஃபீமேல் ரெண்டுமே மிக்சிங்ல தான் இருக்கு. இந்த மாதிரி சைஸ்லாம் பேர் என்ன ரேட் ப்ரோ இருக்கு? இப்போ இந்த மாதிரி சைஸ் தான் நம்ம வந்து 215 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகே ப்ரோ. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ப்ரீடிங்க்கு, அடல்ட் ப்ரீடிங் போடுறதுக்கு? ஆமா, கண்டிப்பா. இது வந்து ஒரு 45 days to 60 days ஆகும் ப்ரீடிங்க்கு ரெடி பண்றதுக்கு. நீங்க எடுத்து க்ரூமிங் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அது உங்களுக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. இது ஃபீடிங்க்கு எந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்க ப்ரோ? நாங்க இப்ப லைவ் ஃபீடு தான் கொடுத்துட்டு இருக்கோம். வார்ம்ஸ், சின்ன சைஸ்னா ஃப்ரைஸ்க்கு எல்லாமே பார்த்தோம்னா மோஸ்ட்லி டாஃப்னியாஸ் இந்த மாதிரி இதுதான் கொடுக்குறோம். ஓகே, இது நம்ம ஃபுட்டுக்கு அடாப்ஷன் ஆயிருமா? ஆயிரும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேர் நம்ம வாங்கிட்டு போற கஸ்டமர் வந்து நிறைய பேர் வந்து பெல்லட்ஸ் தான் ஃபீட் பண்றாங்க. ஃபீட்பேக் கேட்டு அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது பார்த்தோம்னா நம்ம இப்ப ஸ்டார் டஸ்ட் அவதார் இருக்கு இல்லையா, லேட்டஸ்டா வந்துட்டு இருக்கு இல்லையா, அதோட பிரைஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் எவ்வளவு பிரைஸ் ப்ரோ இருக்கும்? ஒரு 500 கிட்ட இருக்கும். இதுவும் ஃபியூச்சர்ல அந்த சேல்ஸுக்கு? ஆமா, சேல்ஸுக்கு தான் கண்டிப்பா. இது ஸ்டார் டஸ்ட் அவதார் பேர் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருந்தோம். 35 வந்துச்சு எங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த டேங்க்ல இருக்குது ப்ரோ இதுல வந்து ஏலியன் கிடக்கு. ஏலியன்? ஆமா. வைல்ட் பீட்டா? ஆமா, அதுவும் இருக்கு. ரெட் சாமுராய் இருக்கு. அது போக நீமோ கேலக்சிஸும் கலந்துருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே. இன்னும் மியூட்டேஷன் ஆகல கேலக்சிஸ். அப்ப அந்த ஏலியனுக்கும் ஸ்பெர்தில்னா சொல்லுவாங்களே, ஆமா, அதுக்கும் என்ன, அதுக்கு அந்த பேட்டர்ன் வந்து வித்தியாசம் வருது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. போக பிளாக் சாமுராய் ஃபீமேல்ஸா இருக்கா? ஓகே ப்ரோ. இதெல்லாம் பிளாக் சாமுராய். அதுல 1-2 வேற இருக்கும். அது ஓகே. ப்ளூ டாட் மார்பிளும் ரெட் காப்பர் அவதாரம் கிடக்கும். பீட்டாலே மோஸ்ட் அதிகமா சேல் ஆகிற வெரைட்டி என்னது ப்ரோ? சார் அது இப்போதைக்கு நம்ம கிட்ட இல்ல. இப்ப நிறைய பேர் கேக்குறது சாமுராய்ஸ் வந்து நிறைய பேர் லைக் பண்ணி கேக்குறாங்க. சாமுராயிலே வெரைட்டிஸ் வேணும், ரெட் சாமுராய், பிளாக். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ப்ரோ வந்து அங்கே 2 டேங்க்ல வச்சுக்காரு, இங்கே ஃபுல்லாக வந்து பீட்டா தான். இங்கேயும் வந்து பாட்டிங்கில் ஏகப்பட்டது வச்சுக்காரு. நம்ம ப்ரோ கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன், டிஸ்பிளேலையும் தரேன். நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை கொரியர் போட சொன்னாலும் சரி, கொரியர் போட்டுருவார். நான் அவரோட டீட்டெயில்ஸ், லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. உங்கள் பேர் சொல்லவே இல்லை நீங்கள்? பேர் ஃபக்ருதீன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.